அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் சார். வணக்கம். வணக்கம் சார். என்டிஏ கூட்டணியில் என்ன சார் நடக்குது? ஒருபுறம் அதிமுகவுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், மறுபுறம் இப்போ பாஜக உள்ளேயும் சில பிரச்சனைகள் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அந்த கட்சியில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் உணர்த்துது. சமீபத்தில் முன்னாள் மாநில தலைவர் அவர் ஒரு சந்திப்புகள் நடத்துகிறாரு, இப்போதைய பாஜக மாநில தலைவர் சில சந்திப்புகள் நடத்துகிறாரு. இந்த சந்திப்புகள் உணர்த்தும் செய்தி என்ன சார்? இதனுடைய பின்னணி என்ன? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவங்க அரசியல் களத்துல தங்களோட இருப்பை நிலைநாட்டுறதுக்காக ஒரு நீண்ட கால செயல் திட்டம் வகுப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி இப்ப நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிறார். 2026 நான் முதல்வர் ஆகிறேன் அப்படின்னு அவர் பிரகடனப்படுத்துறாரு. நான் எனக்கு தான் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறார். ஆனா பாஜகவோட அணுகுமுறை அப்படி இருக்காது. அவங்க ஒரு நீண்ட கால செயல் திட்டம் வைப்பாங்க. எந்த மாநிலத்துக்குள்ள கால் உண்டுனாலும் அங்க அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையே விழுங்கினதும் நம்மகிட்ட வரலாறு இருக்கு. பல மாநிலங்கள்ல அதுதான் நடந்திருக்கு. இங்க தமிழ்நாட்டிலையும் அவர்கள் ஒரு விஷயத்த என்ன பாக்குறாங்கன்னா, பாஜக இங்க காலூன்றா முடியாமல் இவ்வளவு நாள் இருந்ததுக்கு காரணம் நிச்சயமா திமுக இல்ல, அதிமுக அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலே ஒரு மின் இந்துத்துவ அரசியலை தான் அதிமுகவே பண்ணினாங்க. அதனுடைய நீட்சி தான் நீங்க பார்க்கலாம். கோயில்கள்ல ஆடு மாடு கோழி வெட்டாதீங்க, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர்றது. மதமாற்ற தடை சட்டத்தால விஜய் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு இழந்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு கட்டத்துல 39 பாராளுமன்ற தொகுதிகளையும் அதிமுக தோல்வியடைந்த காலம்லாம் பழைய வரலாறுகள் நம்மள்ட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மா தன்னை மறுபரிசீலனை பண்ணாங்க. மறுபரிசீலனை பண்ணி தான் அவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் மாத்துனாங்க. அதே மாதிரிதான் அப்ப பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக ஏற்கனவே ஒரு இந்துத்துவ ஓட்டு வங்கியும் கையில வச்சிருக்கு. அது விஜய் ஜெயலலிதா அவர்கள் கிறிஸ்தவ ஓட்டுகளையும் வாங்கினாங்க, இஸ்லாமியர்கள் ஓட்டுகளையும் வாங்கினாங்க. ஆனா அதை தாண்டி பாஜகவால இந்துத்துவ அரசியல் பண்ண முடியாம ஒரு அரணாவும் ஜெயலலிதா அவர்கள் நின்னாங்க. அவங்களே ஒரு இந்துத்துவ அரசியல் பண்ணாலும் கூட, ஏன் அவங்க அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்கு இங்கிருந்து நம்ம இந்தியாவுக்குள்ள கட்டாம எங்க கட்ட முடியும்லாம் பேசினாங்க. கரசேரியை ஆதரிச்செல்லாம் பேசினாங்க. சோ பாஜகவுக்கு அவர்களால் கால் பதிக்க முடியாம இருந்துச்சு. அப்பதான் அவங்க அதிமுகவோட அணி சேர்றாங்க. அப்ப அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப வலுப்பெறதை அவங்க விரும்பல. உண்மையிலே நான் ஒரு ஊடகவியலாளனா நான் பாக்குறது என்னன்னா, அதிமுகவை மிரட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 40-50 தொகுதிகள்ல அவர்களை தாமரைக்கு ஓட்டு போடுபவர்களாக தமிழக மக்களை தயார்படுத்தணும். இதுதான் அவங்க இலக்கு. அப்ப அதுல 2 வகையான காய் நகர்த்தல்களை பண்றாங்க. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியா நயினா நாகேந்திரன் மூலமா டீல் பண்றது. நயினா நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே அவர் அதிமுகவில் இருந்து வந்தவர், அங்க முன்னாள் அமைச்சரா இருந்தாரு, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நெருக்கமானவர். சோ எடப்பாடியும் அவரையும் ஒரு வகையில லிங்க் பண்ண விடுறாங்க. இன்னொரு பக்கத்துல இந்த கூட்டணி உடன்பாடு ஏற்படுறப்ப 2 விஷயம் பேசினாங்க, உங்களுக்கு நினைவுல இருக்கலாம். ஒன்று, அவர்கள் மாநில தலைவர் பதவியில இருந்து மாற்றணும், எடப்பாடி பழனிசாமி கிட்ட டிமாண்ட், மிக முக்கியமான டிமாண்ட் ஒன்று அது. இன்னொன்று, எங்க கட்சியினுடைய உள் விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது அப்படிங்கிறது 2வது விஷயம். இன்னைக்கு உள் விவகாரங்கள்ல தலையிடக்கூடாதுங்கிறத ஓபிஎஸ் டிடிவி கூட பேசுறதெல்லாம் கூட விட்டுருங்க. பாக்குறாரு, அடுத்து ஓபிஎஸ் பார்க்க போறேங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் பொறுப்புல இருந்த, மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்த செங்கோட்டையன் அவர்களை பொறுப்புல இருந்து நீக்கிறார். அமித்ஷா சந்திக்கிறார் அவரை. அப்ப இந்த கட்சியில எந்த அளவிற்கு அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி தர்மத்தை மீறுறாங்கன்னு தெரியும். அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்ல, சும்மா மேலோட்டமாக பேசப்படுற ஒரு விஷயம் தான் இது அப்படிங்கிற மாதிரியும் சிலர் கருத்து சொல்றாங்க. இல்ல, நிச்சயமா அதுக்கான புகைப்படமோ எதுவுமோ நமக்கு நீங்க குறிப்பிடுவதை போல உள்துறை அமைச்சருடைய அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் பண்ணல. மறுக்கலாமே. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக மூத்த நிர்வாகிகளோ மத்திய அமைச்சரோட பெயரை சொல்லி நான் பார்த்தேன்னு சொல்ல முடியும்னா, ஒரு மிளகாய்ப்பொடி வெங்கடேசன் இடையே ஒரு ரவுடி பார்த்தோம், அவர் உள்துறை அமைச்சரோட இருந்தாரு, அதுக்கே புகைப்படம் வெளியிட்டாங்க. செங்கோட்டையனுக்கு புகைப்படம் வரல. பட் நான் என்ன சொல்றேன்னா, உள்துறை அமைச்சகத்துல இருந்து என்ன சந்திக்கவே செய்யாத ஒரு நபர் சந்திச்சேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லலாமே. அதிமுகவுக்குள்ள குழப்பம் இருக்கிறத, பிரச்சனைகள் இருக்கிறத பாஜக தரப்பு விரும்புறாங்க. அவங்களுக்கு அதுல லாபம் இருக்கு. என்னன்னா, தேர்தல் முடிவுல, தேர்தல் நெருக்கத்துல, ஒரு க்ளோஸா வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்துல இந்த அணிகள்லாம் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திச்சா கூடுதல் ஓட்டு பெறும். அது பாஜகவோட கணக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஆனா இன்னைக்கே அது ஸ்ட்ரென்த் ஆயிடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு, 150 தொகுதிகளை முடிச்சுட்டாரு, கிட்டத்தட்ட 52 நாட்கள் அவர் கடந்துட்டாரு. அப்ப அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வர்றத பாஜக விரும்பல. இது நான் ஒரு உள்ள அரசியல் நான் உணர்ந்து வர சொல்றேன். ஏன் விரும்பலன்னா, பாஜகவை விட அதிமுக ரொம்ப வலுவா இருக்கு, நம்ம கையில கட்டுக்கோப்பா இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தா, கடந்த முறை 20 சீட்டு கொடுத்தேன், இந்த தடவை 25 சீட்டு வாங்கிக்கங்க. ஆனா இப்ப கூட்டணி பேரத்துல மிக முக்கியமான இடத்துல பாஜக நிற்பாங்க. ஓபிஎஸ் உங்களுக்கு முரணா இருக்காரு, டிடிவி உங்களுக்கு முரணா இருக்காரு, உங்களை முதல்வர் வேட்பாளராகவே ஏற்க மாட்டாரு,
உங்க கட்சிக்குள்ளேயே செங்கோட்டையன் கிளர்ச்சி பண்றாரு, இவ்வளவு பிரச்சனைகளை நாங்க சமாளிக்கிறோம், எங்களுக்கு 50 சீட்டு தாங்க நெருக்கடி கொடுக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு பாஜகவோட காய் நகர்த்தல் இதுக்குள்ள இருக்கு. அதனாலதான் நயினார் நாகேந்திரனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமா டீல் பண்றாங்க. இன்னொன்று நிறைய பேர் சொல்றாங்க தனி கட்சி தொடங்க போறாரு, அதற்கான ஆவர்த்தனம் தான் இது, அதற்கான இதாங்கிறார். 100% தனி கட்சி தொடங்க மாட்டார். அவர் மட்டும் இல்ல, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுல எந்த புதிய அரசியல் இயக்கமும் உருவாகாது. ஏன்னா விஜயனுடைய எழுச்சியை நம்ம பார்த்துட்டோம். பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னாடி போகுது. ஒரு IPS பதவியை விட்டு வந்தவரு அதை யோசிக்க மாட்டாரா? இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் விஜய் பின்னாடி இருக்காங்க, நம்ம போய் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்தால் அவர்களை ஈர்க்க முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் அவருக்கு வராதா? சோ அதனால அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார், 100% ஆரம்பிக்க மாட்டார். ஆனா எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுப்பார். அவருக்கு அது பிடிச்ச வேலை. ஏற்கனவே இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்களை வைத்து சாப்பிட்டு அவர் கூட ஒரு டீல் போயிட்டு இருக்கும் போதே, இன்னொரு பக்கம் இவருக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அது இவருக்கு ரொம்ப இஷ்டப்பட்டே அவர் அந்த வேலையை செய்வார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நேற்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சொந்த சட்டமன்ற தொகுதியில, எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான தேவை என்ன வந்துச்சு? பாஜகவினுடைய சேலம் மாவட்ட தலைவர் ஹரின்னு நினைக்கிறேன் பேரு, அவரே போய் அந்த போர்டை திறந்து வைக்கிறார். அப்ப பாஜக ஒரு செய்தியை சொல்றாங்க, உனக்கு எல்லா பக்கமும் எதிர்ப்பு இருக்குப்பா அப்படின்னு. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அதிக சீட்டுகளை பெறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சவாலான காலம். ஏன்னா டிடிவி தினகரன் தெளிவா சொல்றாரு, நீங்க முதல்வர்னு சொன்னா நான் கூட்டணிக்கு வரமாட்டேன், அதனால நான் கூட்டணியை முடிக்கிறேங்கிறாரு. இவர் பதிலுக்கு அவர்கள் நடுரோட்ல நின்னாங்க அதிமுகவை துரோகம் செய்தவர்கள் அண்ணா பிறந்தநாள் விழால பேசுறாரு. ரொம்ப லாங்கா சொல்ற, செப்டம்பர் 15 பேசுறாரு. சோ இப்படியான ஒரு இவ்வளா குழப்பத்துக்குமான முடிச்சுகளை பாஜக கையில வச்சுட்டு சீட் ஷேரிங்காக மட்டுமே அவங்க இந்த பரமபதத்தை ஆடுறாங்க. பாஜக இதற்கு பின்னால் எல்லா கைகரியமும் பண்றாங்க அப்படிங்கிறதான் நான் பாக்குறேன். இதுல அதிமுக ஒன்றாக இருப்பது தானே பாஜகவுக்கு ஒரு வலுவான ஒரு விஷயமா இருக்கும் இந்த தேர்தலை ஒட்டி. ஆனா இப்பவும் எடப்பாடியை பலவீனப்படுத்துறது எப்படி சார் பாஜகவினுடைய நோக்கமா இருக்கும்? நீங்க கேட்கறது முக்கியமான கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலுவா இருக்கிறதா பாஜகவுக்கு பலம். இதுல நீங்க ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க. கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க மாட்டாரு, அது ஒரு பிரச்சனை. கூட்டணி ஆட்சின்னா அமித்ஷா சொல்றாரு, பாஜகவினரும் தொடர்ந்து அந்த குரலை வலுத்தாங்க, ஒழிச்சாங்க. அவர் சம்மதிக்க மாட்டாரு. இவர்கள் பிரிந்து கொண்டவர்களை இணைக்க சொல்றாங்க, இணைக்க மாட்டாரு. அப்ப இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடிச்சுதானே பணி வைக்க முடியும். அவங்க நீ ரொம்ப பலவீனமா இருக்க அப்படிங்கறத அவருக்கு உணர்த்துறாங்க. அவருக்கு உணர்த்தி விட்டு தேர்தல் நெருக்கத்துல சில காய் நகர்த்துகள் செய்து எல்லாரையும் இணைச்சுக்கலாம். இணைத்து கொண்டால் பாஜகவுக்கு அதுல லாபம் இருக்குல்ல. நீங்க 20 சீட்டு எல்லாரும் இன்னைக்கே இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. OPS, டிடிவி, சசிகலா எல்லாருமே, எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே மனசு விட்டு பேசி பாஜகவே இல்லை அவர்களே இணைஞ்சிட்டாங்கன்னா பாஜகவோட வேலை என்ன இருக்குங்க? அப்ப அவர்கள் இடையில ஒரு பிளே செய்து இவர்கள் கிட்ட இருந்து கணிசமான ஒரு சீட்டை பெறணும். அதுதான் அவங்களோட இலக்கு. இன்னொன்னு நீங்க பாருங்க, கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. இந்த முறை எங்கெல்லாம் அதிமுக வலுவாக இருக்கோ அந்த தொகுதிகள்லாம் கேட்பாங்க. கேட்டு அவர்கள் போட்டிடுவாங்க. மக்களை பழக்கப்படுத்துறது, பாஜகவுக்கு ஓட்டு போட்டு பழக்கப்படுத்துறது. அதாவது ஒரு தலைமுறை அப்படிங்கிறத 28 வருஷம் சொல்லுவோம். 28 வருஷங்கிறது ஒரு தலைமுறையா திமுக அதிமுக ஓட்டு போட்டவங்க தான் திராவிட கட்சிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்க காரணம். அப்ப இவர்கள் பழக்கம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையா ஓட்டு போடுற ஒரு கல்ச்சர் இருக்கிறவங்க, இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு பழகினவங்கள தாமரையை நோக்கி பழக்குவோம். அந்த தேர்தல் அதற்கான களமா தான் பாஜக பாக்குறாங்க. நயினார் நாகேந்திரனே சொன்னாரு, எங்களுக்கு இந்த தேர்தல் இலக்கு இல்ல, எங்க இலக்கு 2029 தான் அப்படின்னு நயினார் நாகேந்திரனே சொன்னாரு. அவர்களுக்கு இந்த தேர்தலில் இலக்கு அதிமுகவிடம் இருந்து கணிசமான இடங்களை பெற்று தாமரைக்கு ஓட்டு போடுவதாக மக்களை பழக்கணும். அதற்கு அதிமுகவில் சில காய் நகர்த்தல்களை செய்யறாங்க. டெல்லிக்கு போன நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் டிடிவி ஓபிஎஸ்க்கு கூட்டணி அழைப்பு விடுத்தார். ஆனா அவரை முந்திக்கிட்டு முன்னாள் மாநில தலைவர் போய் நேர்லயே சந்திச்சிட்டாரு டிடிவியை. அடுத்து ஓபிஎஸ் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நயினார் விசஸ் முன்னாள் மாநில தலைவருக்கு இடையிலான பிரச்சனையா, அல்லது தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை, தங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களை யாரை அனுசரிச்சு போறாங்க அப்படிங்கிற பிரச்சனையா சார்? ஒரு பனிப்போர் தான். பொதுவா மிக சிறப்பாக செயல்பட்டவர் தான் அவர். பாஜக மாநில தலைவராக இருக்கிற பொழுது அது தமிழ் மண்ணுக்கும் தமிழ் நலனுக்கும் ஆதரவா இருந்துச்சா எதிரா இருந்துச்சா என்பதுல விவாதத்துக்கு உட்பட்டது. ஆனா அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய நலனுக்காக அவர் நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அதை ரிசல்ட்டும் காட்டினாரு. கிட்டத்தட்ட 11% பாஜக தனித்து அந்த 2024 ரிசல்ட் காட்டினாங்க. கூட்டணியா ஒரு 18% காட்டினாங்க. இன்னொன்னு கூட்டணியை அமைச்சுட்டார்ல, அதுவே பெரிய சாதனை தானே. அதிமுகவிலேயே வலுவான கூட்டணி அந்த தேர்தல் அமைக்க முடியல. ஒரு SDPI கட்சி, ஒரு தேமுதிக இந்த லெவல்ல தான் அமைச்சிருந்தாங்க. ஆனா இவர் பாமக வைத்திருந்தாரு. அப்படியான கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சிருந்தார்ல, டிடிவிய, OPS, IJKன்னு ஒரு வலுவான அணி தான் அமைச்சிருந்தார். அதனாலதான் 18% எடுத்துச்சு. அப்ப இவ்வளவும் செய்தவரை பாஜக ஒரு கட்டத்துல தூக்கி எறிகிறாங்க அதிமுக கூட்டணிக்காக.
அப்ப நயினா நாகேந்திரன் அந்த பொறுப்புக்கு வந்தோன்னே அதை ஜீரணிக்க முடியாதுல்ல, அது யாரா இருந்தாலும் இருக்கும்ல. அப்ப இவர் செயல்படுவதற்கு முன்னாக நம்ம செயல்பட்டு தலைமையிடம் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இயல்பாகவே இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்புணர்வு. அதை நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் முன்னாடியே ஒரு வார்த்தை குறிப்பிட்டேன். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில ரசிகர் மன்றம் அது ஏன் திறக்கணும்? நீங்க நேற்று திறந்திருக்காங்க, நேற்று மத்தியானமோ காலையிலயோ இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. சேலம் மாவட்ட பாஜக தலைவரே போய் ரிப்பன் கட் பண்றாரு. நீங்க இப்படி பொருத்தி பாருங்களேன். 2014 பாராளுமன்ற தேர்தல், நீங்க களத்துல ஒரு செய்தியாளர்ங்கிற முறையில நினைவுல இருக்கலாம். 2014 பாராளுமன்ற தேர்தலில் தான் முறையா நமோ பேரவைன்னு ஆரம்பிச்சாங்க. நரேந்திர மோடி பேரவை. ஊர்ல பாத்தீங்கன்னா சாதாரண டீ கடையில கூட நமோ டீ ஸ்டால்னு இருக்கும். அந்த மோடியை அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபேன் மனநிலையில மக்கள் கொண்டாடுற விதமா குஜராத்ல அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, 3 முறை தொடர்ச்சி அங்க முதல்வராக இருந்தாரு, பல முத்தான திட்டங்களை தந்தாருன்னா கொண்டு வந்தாங்க. அவர் 15 ஆண்டு சிஎம் இருந்தார். அவருக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு நமோ பேரவைன்னு பாஜக முன்னெடுப்பாங்க. யாரு இது? பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர் பதவியை பறித்த பின்பு அவருக்கு ரசிகர் மன்றம் வைக்க சம்மதிக்குமா? முதல்ல ரசிகர் மன்றம் என்பது ஒரு ரசிக மனநிலையில உள்ளவர்களை உண்மையான ஆர்மியா பிஜேபியோ காங்கிரஸோ யாரையாவது அப்படி அலோவ் பண்ணுமா முதல்ல? அப்ப அவரு அதையே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில நடக்கணும். நீங்க அப்படி பொருத்தி பாருங்க. நடந்த கன்னியாகுமரியிலயோ திருநெல்வேலியிலயோ மதுரையிலயோ இல்ல, அது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த தொகுதியில நடக்கணும்? அப்ப அவர்களுக்கு இயல்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள போய் சந்திச்சா அவரை வெறுப்புணர்வு ஊட்ட முடியும். அதே நேரம் மறித்து அப்படியே பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில பூத் கமிட்டி கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குறது தான் என்னோட கடமை அப்படின்னு பேசுறாரு. அப்ப அது வந்து அவர் தன்னை லைன் லைட்லயே கொண்டு வந்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு இயல்பான ஒரு வெறுப்புணர்வு நான் சொன்னதுக்கு காரணம் 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிற போதே அவங்க சொன்னாங்க மாநில தலைவர் மாற்றணுங்கிறது. அதுல அவருக்கு உடன்பாடு இல்லை, நம்மள வந்து இவங்களுக்காக பழி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. பாஜகவை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்க? டிடிவி தினகரன் 2 தொகுதியில போட்டிட்டார். அமமுக தேனியும் இன்னொரு தொகுதியும் கொடுத்தாங்க. ஓபிஎஸ் ஒரு தொகுதியில போட்டிட்டு தோல்வி அடைகிறார் ராமநாதபுரத்துல. பலமே இல்லாத வேட்பாளர்களை விட்டு, மிக பலவீனமான வேட்பாளர்களை விட்டு, அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களை விட்டு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்காம மத்திய அரசையும் திட்டல, வெறுமனே திமுக எதிர்ப்பு அரசியலை மட்டுமே பேசிட்டு 20% ஓட்ட அதிமுக எடுத்திருக்குன்னா, அப்ப அவங்க ஓட்கணக்கறினுடைய அடிப்படையில டிடிவியை விட ஓபிஎஸ் விட இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே அப்படின்னு நினைக்கிற ஸ்டேட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க பிஜேபி. நான் முன்னாடி சொன்னேன், அவங்கள பொறுத்தவரை ஓட்டு பெர்சன்டேஜை கூட்டணும், குறிப்பிட்ட தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் போகணும். இதை நான் சொல்ல நயினாரும் சொன்னார். என்னுடைய இலக்கு இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறது தான் அப்படின்னு தான் சொன்னார். அப்ப அப்படி ஒரு சிக்கல் இருக்கிற பொழுது அந்த இன்னொரு சிக்கலும் இருக்கு. 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்ப அந்த கம்யூனல் பாலிடிக்ஸ் அங்க உள்ள வருது. தன்னால வந்து ஒரு லீடர்ஷிப் எடுக்கணும்னு முயற்சி பண்ணார். ஒரு இளைஞர் ஐபிஎஸ் பதவியை விட்டு வந்தவர், அவர் அந்த முயற்சி எடுக்கிறார். அது நியாயமான வழியிலையோ அற வழியில் எடுக்கிறாரோ வேறு வகையான செயல்கள் செய்து எடுக்கிறாரோ, அது அரசியல்னா அதுதான். அரசியல்ல போய் நம்ம வந்து அப்பழுக்கற்ற மனிதர்கள் வேணும்னா காமராஜர் அவர்களுடைய சமாதியில தான் நம்ம எழுப்பிட்டு வரணும். இது எல்லா அரசியலும் அப்படிதான் இருக்கும். அப்ப இப்படியான காலகட்டத்துல 2 பேருக்கு இடையில ஒரே சமூக பின்னணி கொண்ட ஒரு பாலிடிக்ஸும் துரத்துது. இதெல்லாம் சேர்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே கல்ல 2 மாங்கா. ஒன்று, நம்ம இடத்துக்கு வந்த நயினார் அவர்களுக்கும் நெருக்கடி கொடுக்க முடியும், நம்ம இந்த இடத்துல இருந்து நகர்த்திய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு மனவேதனையை கொடுக்க முடியும், அழுத்தத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா போன இந்த கூட்டணி எல்லாம் திருப்பி கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டோம்னா ஒருவேளை டெல்லி தலைமை சரியான ஆளு அப்படின்னு. ஆனா இன்னொன்னு சொல்றாங்க, அவர் தனி ஆவர்த்தனமாட போயிடார், தனி கட்சி தொடங்குறார். நான் முதல்ல இருந்து அதுலதான் மறுக்கிறேன். அப்படி எனக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் எழுச்சியை பார்த்த பின்பு யாராலையும் அந்த முடிவு எடுக்க முடியும். இன்னொன்னு, பாஜகவினுடைய ஓட்டுகள் எல்லாம் திரண்டுச்சு, அந்த கட்சி வளர்ந்துருக்கலாம். ஆனா தனி கட்சி தொடங்கிட்டா எல்லாரும் பின்னாடியே போயிடுவாங்க. சித்தாந்த ஓட்டு 4 கூட்டம் நீங்க நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ வந்து இங்க பேசின போது பாரத தேசம் அது இதுன்னு பேசி ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கோம் அது சொல்லிக்கணும், உணர்ச்சி வசப்பட்டு திரும்பி போயிருவாங்க பிஜேபிக்கு. காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் அவருடைய நிலைமை நமக்கு இன்னைக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கு வந்து விஜய் அவர்களுடைய காலம். இது இளைஞர்களுடைய, அவர் பின்னாடி இருக்காங்க. அவர் தெளிவா கொள்கையை சொல்லல, சித்தாந்தத்தை சொல்லல, எல்லாமே உண்மைதான். அங்க சித்தாந்தமே விஜய்னு மாறிய பின்பு அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். இது அவர் வந்து ஒரு இந்த வகையான பாலிடிக்ஸ பண்றாரு. நயினாருக்கு நெருக்கடி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி, டெல்லியில நமக்கு பலன் அப்படின்னு நினைக்கிறார். வரலாறு மன்னிக்காம இருந்துடக்கூடாது, எங்களை ஒரு வரலாற்று பிள்ளையை நாங்க செஞ்சிடக்கூடாது, இந்த முயற்சி கூட நடக்கலையேன்னு சொல்லிடக்கூடாது யாருங்க அப்படின்னா அவர் முதல்ல யாரை நினைச்சிருக்கணும்? சொந்த குடும்பத்துக்குள்ள அப்பாவும் மகனும் சண்டை போட்டு இருக்காங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில, ராமதாசும் அன்புமணி ராமதாசும் அங்கெல்லாம் போய் நின்றுக்கணும். அவங்க உட்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம்னு அந்த விஷயத்துக்கு சொல்றாங்க. அதான்
நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, சில பொருட்கள் வாங்கும்போது கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவோம்ல, அது மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் இன்னைக்கு கண்டிஷன்ஸ் அப்ளைங்கிற கூடிய ஒரு ஒற்றை பதத்துக்குள்ளேயே பாஜக கொண்டு போறாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதிமுக எப்படிப்பட்ட கட்சி? ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற பொழுது 2014 பாராளுமன்ற தேர்தல நான்லாம் களத்துல செய்தியாளராக இருக்கிற பொழுது அப்படி அவங்க வந்து பொதுக்கூட்டம் நடக்கும், ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து இருப்போம். மோடியா இந்த லேடியான்னு அவங்க கேட்கிறப்ப அவ்வளவு கைதட்டல், அவ்வளவு ஆர்ப்பரிப்பு மக்கள் மன்றத்துல இருந்து இருக்கும். இன்னைக்கு அந்த கட்சியினுடைய முடிவுகள்ல அமித்ஷாவும் பங்களிப்பு செய்கிறாருங்கிறது ஜான் ஏர்னா முழம் சறுக்கும் என்பதாகத்தான் அவங்களுடைய நிலைமை இருக்கு. அந்த இயக்கம் உண்மையிலே மீளணும், அதுக்கான வழியை அவர்கள் தான் யோசிக்கணும். இல்லை, அங்கதான் ஒரு முரண்பாடு வருது சார். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாள் மாநில தலைவரை அந்த பொறுப்புல இருந்து நீக்கினாங்க. இப்போ அவங்களே இவரை தூண்டி விட்டு எடப்பாடிக்கு எதிரான அரசியலை செய்ய வைப்பாங்களா? இல்ல, பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர்வினை உண்டுன்னு ஒரு நியூட்டனோட விதி சொல்ற மாதிரிதான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. அது வரலாறு நிறைய இருக்குல்ல நம்மகிட்ட. நாங்க அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்றது, அவர்கள் செய்தது அரசியல் ரீதியாக பல விஷயங்கள், மாறுபட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்க உள்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார். அது வெளிப்படையா தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உள்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம்னு அமித்ஷாவால் சொல்லப்பட்ட தகவல் தான். அப்பயே செங்கோட்டையனை சந்தித்ததாக தகவல் வருது, ஏன் மறுக்கல? நம்ம தூண்டி விட மாட்டார்கள் நம்ம எப்படி நம்ப முடியும்? நீங்க வந்து உள்கட்சி விவகாரத்தில் தலையிடாத ஒரு கட்சியா இருந்தா, செங்கோட்டையன் சந்தித்தேன்னு அவர் சொல்றாருல, நான் அமித்ஷாவை சந்தித்தேன்னு. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், யாரோ ஒரு ஆள். அப்படிலாம் சந்திப்பே நடக்கலைங்க. சீனியர் லீடர் பொன் ராதாகிருஷ்ணன், யாரோ ஒரு ஆள். அப்படிலாம் சந்திப்பே நடக்கலைங்க. நாங்க எப்படிங்க அந்த கட்சியோட உள் விவகாரத்துல தலையிடுவோம் சொல்லிருக்கலாமே. அப்ப அவர்களுடைய செயல்பாடுகள் தானே இந்த சந்தேகத்தை உருவாக்குது. அதனால் பாஜக வந்து இதை செய்ய மாட்டார்கள் என்பதற்கும் எந்த சான்றும் கிடையாது. இப்படித்தான் செய்து ஒரு தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அவரு போய் ஒரு டிடிவி தினகரனை பாக்குறாருன்னா டெல்லியில சிக்னல் கிடைக்காம பார்க்க முடியுமா? நீங்க வந்து அவர் தனிக்கட்சி தொடங்கிடுவாருன்னு பல பேர் பேசுறாங்க. தனிக்கட்சி தொடங்கினா அமலாக்கத்துறை சும்மா இருந்துருமா? ரஜினிகாந்த் எல்லாம் சந்திச்சுட்டு வந்தாரு, நடிகர் சந்திச்சாரு, அவரோட ஆலோசனை பண்ணாரு, அதனால அடுத்த கட்டம் இதுவாதான் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல, ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு வந்தாலும் ஒரு அரசியல்வாதிகள் வந்தா சந்திப்பார். அன்னைக்கு நீங்க பார்க்கலாம், திமுகவினுடைய மேடையில புதிய எதிரியை வீழ்த்தணுங்கிற, புதிய எதிரியை வீழ்த்துவதாக முதல்வர் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காருங்கிற. அவருக்கு வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடெல்லாம் ரஜினியிடம் தெளிவாக கிடையாது. அவரே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை நம்பி பல 100 பேர் நடுத்தருக்கு வந்துதான் மிச்சம். ரஜினிகாந்த் அவர் திரைக்கலைஞராக அவர் ஒரு உச்ச நடிகர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் திறமையை மதிக்கிறோம். அவர் உழைப்பை நம்ம வந்து ஒரு துளி வியர்வைக்கு அவருக்கு ஒரு பவுன் தங்க காசெல்லாம் தமிழ் மண் கொடுத்துச்சு, திருப்பி அவர் என்ன கொடுத்தாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவர் கட்சி கூட ஆரம்பிக்கல, அவரை விட விஜய் எத்தனையோ மடங்கு மேலதான் கட்சியால ஆரம்பிச்சுட்டாரு, ரிஸ்க் எடுக்கிறாரு. அப்ப ரஜினி வந்து அவரே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ரஜினி மக்கள் மன்றத்தை ஊரா தொடங்கி இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில மாவட்ட செயலாளராக இருந்தாரு ரஜினி கட்சியில ஜோசப் ஸ்டாலின். இன்னைக்கு திமுக மாநில மீனவரணி செயலாளராக இருக்காரு. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சமயத்துல ரஜினியை அவர்தான் கூட்டிட்டு வந்தாரு. முதல்ல வந்த ரஜினி வெளியே வந்த ப்ரோக்ராம் நான் இருந்தேன், அங்க களத்துல இருந்தேன். அந்த நேரில் ரஜினி பிரஸ் மீட்ல உள்ளே உட்கார்ந்து இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்லாம் கோடிக்கணக்கில் அன்னைக்கெல்லாம் ரஜினிக்கு செலவு பண்ணார். அவர் ரஜினி வெறியர். ஆனா இப்படி செலவு பண்ண அவர் பணக்காரரு, அவர் கதையை விட்டுருவோம். ஆனா இப்படி பாவப்பட்டவங்க எத்தனை ஆயிரம் பேர் செலவு பண்ணி என்னைக்காக கட்சி ஆரம்பிப்பார், உறுப்பினர் சேர்க்கை, ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய கல்வியாளர்களை சந்திச்சது எல்லாம் பண்ணாங்க. ரஜினியே கட்சி ஆரம்பிக்கல. ரஜினி ஆசையோட ஒருத்தர் கட்சி ஆரம்பிப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொன்னு, ரஜினி கட்சி தொடங்குகிற போது சொன்னது கூட கொரோனாவை சொன்னார், கோவிட் வந்துருச்சுன்னு. இப்ப விஜயே வந்துட்டாரு, அதை விட பெருந்தொற்றுன்னு நினைக்கிறேன் நான். ஏதாவது பாக்குறவெல்லாம் பின்னாடியே போறான், இளைஞர்களை சொல்றேன் குறிப்பா. சோ அது வந்து பெருந்தொற்றை விட இது வந்து அதை விட பெருந்தொற்று. அதனால ரஜினி அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாரு, இவருக்கு ஆட்சியும் பண்ண மாட்டாரு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபால ஆக்கப்பட்டது பாஜகவால. அவருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு விழா நடக்குது, அங்கேயே முரண் இருக்கு எனக்கு. நீங்க அங்கேயே எனக்கு முரண் இருக்கு. நீங்க திமுகவிலே உறுப்பினரா இருந்து காலங்காலமாக கொண்டாடப்பட்டவர்களுக்கு எல்லாம் நீங்க விழா எடுக்கல, அது தனி, அதை விட்டுருவோம். இளையராஜா அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த விழால ரஜினி அழைக்கப்படுறார். சங்கி என்றால் நண்பர்னு சொன்னவர் சீமான் அவர்கள். அதே போன்றுதான் சங்கி மீதான நிலைப்பாடு ரஜினிக்கும் இருந்துச்சு. சோ அப்படிப்பட்டவருக்கும் அந்த மேடை பகிர்ந்தளிக்கப்படுது. அது ஒரு வகையில சமத்துவம் சமூக நீதியும் கூட அதை விட்டுலாம். பட் ரஜினி வந்து அந்த மாதிரியான விழாக்கள்ல பேசுகிற பொழுதே இந்த விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. இன்னொன்னு, அவருக்கு விஜய் அரசியல்ல கொஞ்சம் இதா இருக்கு, ஒரு மனக்கசப்பு இருக்கு ரஜினி அவர்களுக்கு. நம்ம உள்வாங்கின வகையில ஏற்கனவே பருந்து கதை, காக்கா கதை, குருவி கதைன்னு மாத்தி மாத்தி கதைகள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கடையில தான் விஜய் பிரச்சாரத்துல பேசுற பொழுது கூட நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு வரலன்னாரு. அப்ப அது யாரும் சொன்னாருங்கிற ஒரு கேள்வி சோசியல் மீடியால ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப இயல்பாகவே ரஜினிக்கு வந்து ரஜினி தான் ஒரு சூப்பர் ஸ்டார், விஜய் என்னடா இப்படிலாம் பேசுறாருன்னு ஒரு மனப்புழக்கம் இருக்கும். அதனால சீமான் சந்திச்சாரு. சீமானுக்கு இடையில போய் ரவீந்திர துரைசாமி அவர்கள் போன்றவர்களோடு சேர்ந்து சீமான் அவர்களே போய் ரஜினியை சந்திச்சாரு. அதே போன்று இப்ப
விஜய வெறுப்பேத்தனவர் யாரை வேணாலும் சந்திப்பார். இல்லை சார், இப்போ அதிமுக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் சசிகலாவினுடைய ரோல் என்ன சார்? வெறும் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமா அல்லது தக்க சமயத்திற்காக காத்திருக்காங்களா? டிடிவி தினகரன் அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு சார், ஸ்லீப்பர் செல்ஸ் உள்ள இருக்காங்க, ஸ்லீப்பர் செல்ஸ் உள்ள இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரையும் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து உள்ளே தான் இருக்காங்க, வெளியே யாருமே வரல. அதே மாதிரிதான் இப்ப நீங்க செங்கோட்டையன் கேட்டீங்க. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரோடுல பவானி சாகர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதல் நாள் அவரு இந்த விஷயங்கள் பேசுகிறப்ப, நான் ஒரு முடிவெடுக்க போறேன், 5ஆம் தேதி பிரஸ் மீட் செய்ய போறேன், தேதி தவறா சொல்றேன், பிரஸ் மீட் சந்திக்க போறேன்னு சொன்னப்ப அவர் வந்து கூட இருந்தார். பிரஸ் மீட்ல அவரே இல்ல, முன்னாள் எம்பில சத்யபாமா மட்டும்தான் இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுக்குறாரு, ஒரு 80 வயதான ஒரு பழுத்த அரசியல்வாதி, சந்தேகமே இல்லை. ஜெயலலிதா அவருடைய பயண திட்டத்தை வடிவமைச்சவர். அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில 2016 ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாங்க. நல்ல மழை. அப்ப நம்ம ஒரே ஊர்ல ஒரு இடத்துல வந்து நிப்பாங்க, 3-4 வேட்பாளர்கள் வந்துருவாங்க, சட்டுன்னு அறிமுகப்படுத்துவாங்க, பட்டுன்னு போயிருவாங்க. இதான் 2016 களமா இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல மழை, செங்கோட்டையன் தான் வந்தாரு, மழை தூச்சுது. உடனே எங்க இருந்தோ வந்து மேல மேல தாக்குவாய்களை கரெக்டா ஒரு லொகேஷன்ல மட்டும் போட்டாங்க. அதுக்கு கீழே கரெக்டா அந்த அம்மாவோட வண்டி வந்து நிக்குது. அந்த பிரச்சார வண்டி அந்த எல்லாம் வடிவமைச்சது செங்கோட்டையன் தான். நம்மளே கண்ணால பாத்துக்கோ. இது மாதிரி தமிழகம் முழுவதும் நான் களத்துல இருந்த அனுபவத்தை சொன்னேன். அதோட தமிழகம் முழுவதுமே செங்கோட்டையன் வடிவமைச்சார். இவ்வளவு பெரிய ஆளுமை தானே. அவர் ஒரு பிரச்சனையை எழுப்புறாருல. கிட்ட ஒரு 5 முன்னாள் அமைச்சர்கள், ஒரு 5-6 மாவட்ட செயலாளர்கள் இருந்தா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரு, அவரால் ஒரு மாவட்ட செயலாளர் தான் ஒன்றிய செயலாளர் போடுவார், மாவட்ட செயலாளர் தான் பேரூராட்சி செயலாளரை போடுவார், மாவட்ட செயலாளரை பொதுச் செயலாளர் போடுவார். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இவர் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கும் போது நியமிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர், கிளை செயலாளர் இவங்களை பின்னாடி வச்சுட்டு அரசியல் பேசுறாரு, பொதுச் செயலாளருக்கு கெடு கொடுக்குறாரு. ஆனா என்ன நடந்துச்சு, அவரை கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்ட பின்பு யாராவது போய் இவரை நீக்கிட்டீங்களே, திரும்பி சேர்க்கணும், இந்த பொறுப்பை கொடுக்கணும்னு அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துல கூட்டமா போனாங்களா? யாராவது போய் ஏதாவது பண்ணாங்களா? சோ செங்கோட்டையன் அவர்கள் தவறான முடிவு தான் அது. அவர் வந்து கட்சி உள்மட்டத்துல பேச வேண்டிய விவகாரம் ப்ரோ. அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு, ரொம்ப சமீபத்துலதான் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல அவர் சொல்லியிருக்கலாம், எனக்கு இப்படி ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஒருவேளை அது உள்ளரங்கத்துல சொல்லப்பட்டிருந்தா கூட ஒரு 5-6 மாவட்ட செயலாளர் கூட, அண்ணே அவர் சொல்றது சரிதானே, முதல் குரல் யார் பொறுப்பான்னு தானே இருக்கும் மாவட்ட செயலாளர் கூட்டம்னா. அதானே ஜனநாயகம். ஒரு கட்சியினுடைய மாவட்ட அமைப்பு ரீதியா 72 மாவட்டங்கள்ல இருந்து மாவட்ட செயலர் வந்திருக்கிறப்ப நீங்க பேசுகிற பொழுது, ஒருவர் பேசுகிற பொழுது கூட 1-2 பேர் எழுந்திருந்து பேசுறாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கூட கொடுத்திருக்கோம். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் தான், அதுல சந்தேகமே இல்லை. சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் கிட்டத்தட்ட நான் இந்த இயக்கத்தை மீட்பேன்கிறாரு. பொதுச் செயலாளர்னு ஜெயா தொலைக்காட்சியில மட்டும் அவருடைய அறிக்கைகள் பொதுச் செயலாளர்ங்கிற பேர்லயே வந்துட்டு இருக்கு. வழக்கு போட்டிருக்காங்க, வழக்கினுடைய முடிவுல தான் தெரியும். ஆனா ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவர்கள்ல இருந்து மாறுபட்ட ஒரு நிலை என்னன்னா, இதுவரை அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக அவங்க எந்த நிலைப்பாடும் எடுக்கல. தேர்தலில் போய் போட்டியிடுறது, போட்டி வேட்பாளர்களை நிறுத்துறது, இந்த இயக்கம் தோத்தே ஆகணுங்கிறது, அந்த மாதிரி எந்த நிலைப்பாடுமே எடுக்கல. சோ அவர்கள் ஒரு மென்மையான போக்கை தான் அந்த அம்மா கையாளுறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சசிகலா அவர்கள். சார், எம்பி கனிமொழி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, அதிமுகவோட தலைமையுடன் டெல்லியில தான் இருக்கு அப்படின்னு. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குன்னூரில் பேசுகிறப்ப சொல்கிறாரு, உங்களுடைய அறிவாலயத்தை ஒரு காலத்தில் பிரச்சனை வரும்பொழுது காப்பாற்றி கொடுத்ததே எங்கள் ஜெயலலிதா அம்மா தான், இது வந்து நீங்கள் அதெல்லாம் பழச புரிஞ்சுக்கிட்டு பேசணுங்கிற மாதிரி அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறாரு. உண்மையிலேயே அறிவாலயம் அப்படி ஒரு சிக்கலுக்கு உள்ளானதா? அதை வந்து ஜெயலலிதா காப்பாற்றி கொடுத்தாங்களா சார்? அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இதை மனதில் வைத்துக் கொண்டு அவர் சொல்றாரு, பல மாவட்டங்கள்ல, சென்னை அறிவாலயத்தை விட்டுருவோம், பல மாவட்டங்கள்ல, நான் 2வது வரேன், பல மாவட்டங்கள்ல அதிமுகவினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகங்கள் மதிமுகவினரால கைப்பற்றப்படுவதற்கான முயற்சிகள் இருந்துச்சு. அன்னைக்கு மதிமுகவோட இல்ல, அது வைகோ ஆதரவாளர்கள், அந்த ஆதரவாளர்களால அந்த அலுவலகத்துக்குள்ள புகுற மாதிரி இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு நாகர்கோவில் சொல்றேன். நாகர்கோவில்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்த அலுவலகம் இருக்கு. இன்னைக்கு வரையும் அதிமுக கிடையாது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சொந்த அலுவலகத்தையே மதிமுகவினர் உள்ள போனாங்க. அப்ப வேட்டியை மடித்து கட்டி கொண்டு திமுகவினர் காத்தாங்க, அதிமுகவினர் இல்ல. நான் இங்க உள்ள ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு சொல்றேன். அன்னைக்கு திமுகவினர் தான் வேட்டியை மடித்துக் கொண்டு இருதரப்பு மோதலாக அது மாறுவதற்கான ஒரு போக்கு இருந்துச்சு. திமுகவினரே தான் காத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் கூட அன்னைக்கு போனது மாவட்ட செயலாளர்களே அதிகம், திமுகவிலிருந்து போன மாவட்ட செயலாளர்களே அதிகம். அப்ப அவங்க நேற்று வரை திமுக ஆபீஸா இருந்ததை மதிமுக ஆபீஸா மாத்திடுவோம் அப்படிங்கிற முயற்சியில அவங்க போனாங்க. பட் ஜெயலலிதா அவர்கள் அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்தாங்க என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வண்ணமயமான கற்பனை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் அதுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். 2011ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரை, 2011 ஒரு தேர்தல் பரப்புரை ஜெயலலிதா அவர்கள் மேற்கொள்றாங்க. அதாவது அந்த சட்டமன்ற தேர்தலில் 2011 ஜெயிச்சிட்டாங்க.
ஏடிஎம்கே தேமுதிக அலையன்ஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு பின்பு உள்ளாட்சி தேர்தல் வருது. அந்த உள்ளாட்சி தேர்தல் பரப்புரையில திருச்சியில விஜய் ஜெயலலிதா அவர்கள் ஒரு விஷயம் பேசுறாங்க. அந்த பேச்சு போதும் உங்களுக்கு அறிவாலயத்தை அதிமுக காப்பாற்றி கொடுத்தாங்களா இல்லையா. அறிவாலய சொத்து நில அபகரிப்பால் கைப்பற்றப்பட்ட சொத்து. அந்த சொத்து நில அபகரிப்பு கிட்டத்தட்ட அதுல 25 கிரவுண்ட் நிலம் தான் மொத்தத்திலே அவருக்கு சொந்தமானது. ஆனா 90 கிரவுண்ட் நிலம் இருக்கு. இதெல்லாம் மீட்கணும்னு சொல்லிதான் நான் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவை கொண்டு வந்திருக்கேன்னு 2011 அக்டோபர் மாதத்துல விஜய் ஜெயலலிதா அவர்கள் பேசின பேச்சு இது. இது மட்டும் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் இன்னொரு சுட்டி காட்டுறாங்க. 18 லட்சம் ரூபாய்க்குள்ள இடத்தை மிரட்டி 9 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னு தான் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடு. இப்படி அறிவாலயத்தையே மீட்பே, அறிவாலயமே ஆக்கிரமிப்புல உள்ளதுன்னு 2011 பேசினாங்க. அது ரிப்போர்ட் இருக்கு, நம்ம எந்த கூகுள்ல போய் இப்ப தேர்னாலும் வரும். பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை போல அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்தாருங்கிறது அவரோட ஆசையை சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் எங்களை அலுவலகத்தை பிடிக்க வந்தாரு, அப்ப திமுக அதே மாதிரி பதிலுக்கு காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரோ என்னவோ அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மற்றபடி ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் கருணாநிதி எதிர்ப்பு தானே. இந்த இயக்கம் கட்டியமைக்கப்பட்டதே திமுக எதிர்ப்பு தானே. நீங்க உலகத்துல என்னதான் செய்தி இருக்கலாம், அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களோட செய்திச்சாளர்ல முதல் செய்தி எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா திருக்கோளை தீய சக்தி அப்படின்னு கருணாநிதி அவர்களை கண்டித்து ஒரு அறிக்கையோட தான் அந்த செய்தி தொடரும். அப்படி இருக்கிற பொழுது அப்பா மகன்ல வேற கட்சியில இருந்த தந்தையினுடைய மரணத்திற்கு கூட மகன்களை அதிமுகவில் இருந்ததுனால அனுப்பாத அளவுக்கு அவங்க ஒரு கட்டுக்கோப்பான நபரா இருந்தாங்க. கட்சி ரீதியாக மனிதம் மனசாட்சி என்பதெல்லாம் கடந்த அந்த கட்சியை நேசிப்பு அப்படின்னு நம்ம அந்த புள்ளியில் எடுத்துக்கலாம். அறிவாலயத்தை அவங்க காப்பாத்தி கொடுத்தாங்க என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற ஊர்களிலெல்லாம் ஒவ்வொரு கருத்தை சொல்றாரு. அதிலும் இது ஒரு கருத்தா பாக்குறேன். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரத்துல நிறைய தகவல்கள் சொல்றாருன்னா, பிஜேபியை கூட்டணியில வச்சுட்டு கம்யூனிஸ்டுகளுக்கே அழைப்பு கொடுத்துட்டாரு. சோ அந்த அளவுக்கு அவர் மனம் திறந்து பேசுறாரா அல்லது மனதை மறைந்து பேசுறாரான்னு கேட்கிற அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. சோ இந்த பிரச்சாரம் அந்த வகையில ஒன்றாதான. ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு வரலாற்று பூர்வமான பதில்களோட கருத்துக்கள் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.